சோதரர் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவர் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணானுங்களாமா? அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய விஷயத்தை அலட்சியமா விட்டுறோம். சரி போயிட்டு போகுது, இதுதானே இன்னைக்கு உதவாது, என்னைக்கோ ஒரு நாள் இருந்துட்டு போகுது, எதுக்கு நம்ம கிட்ட சும்மா இருக்குது அப்படின்னு அலட்சியமான வாழ்க்கை. அல்லேலூயா. சரி இன்னைக்கு செய்யலாம் என்ன, நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு பண்ணலாம் என்ன, நாளைக்கு பண்ணலாம், அப்படி அலட்சியமா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், முக்கியமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை தூர போட்டு போயிடுறோம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் அலட்சியத்துல நம்ம நல்ல விஷயங்களையும் பெரிய விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம வந்துட்டு தொலைச்சிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில அலட்சியம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்குற பொறுப்புல அலட்சியம் இருந்துன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்குற குடும்பத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது, வேலையில அலட்சியம் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது. நீங்க அலட்சியமா என்ன நீங்க சொன்னீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களையும் நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. அல்லேலூயா. தேவை இருக்கிற நேரத்துல வஞ்சிச்சு பிடிக்கக்கூடிய ஒரு ஆவி. அல்லேலூயா. நம்மளை சுத்தி வர அப்படித்தாங்க இருப்பாங்க. நிறைய பேர் தேவைன்னு வரும்பொழுது, ஓ இப்ப இவனுக்கு தேவை இருக்குது, இப்ப பார்த்து இவனை கேட்டா இவன் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்மளை வஞ்சித்து புடுங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஏசா என்ன பண்ணிட்டா பாருங்க, ஏசாக்கு பசிதான், ஆனாலும் யாக்கோபு என்ன பண்றாரு, அவனை வஞ்சிச்சு அவனுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை வச்சு நீ என்ன பண்ற, அதை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏசா என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை கொடுத்துறாரு. அல்லேலூயா. அது எப்படி கொடுக்கிறாரா, அலட்சியமா, சரி போயிட்டு போகுதுப்பா, அவன் என்ன பண்ணாத, நான் பசியில சாக போறேன், எனக்கு எதுக்கு சிரேஷ்ட புத்திரபாகம். அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரபாகம்னா தெரியுங்களா என்னங்க அப்படின்னு தெரியலீங்களா? சிரேஷ்ட புத்திரபாகங்கிறது முதல் பையன், வீட்டுல முதல் பையன் இருக்கிறான்னு வைங்களேன். இப்ப ஒரு சொத்தை ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு வைங்க, ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, ஒரு சொத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டா பிரிக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருக்கு பிரிக்காம மூணா பிரிப்பாங்க. சரிங்களா? ரெண்டா இருக்குன்னா மூணா பிரிச்சு அந்த சிரேஷ்ட புத்திரன்னா முதல் பையனுக்கு 2 பங்கு கொடுப்பாங்க. முதல் பையனுக்கு 2 பங்காவும் அடுத்த இளைய பையனுக்கு 1 பங்காவும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டா ஏசா, அலட்சியம் பண்ணி விட்டான். அல்லேலூயா. எதற்காக அலட்சியமா விட்டாங்க? ஒருவேளை உணவுக்காக. அல்லேலூயா. அந்த ஒரு உணவுக்காக என்ன பண்ணிட்டார் ஏசா, தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டார். அல்லேலூயா. தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கை, தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அலட்சியமாய் விட்டு போட்டார். எதுக்காக விட்டு போட்டாரு? ஒருவேளை உணவுக்காக. அல்லேலூயா. இந்த இடத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, உங்களை வஞ்சிப்பாங்க, உங்களை ஏமாத்துவாங்க. அந்த கடைசி நேரத்திலையும் உங்க கையில இருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துறாதீங்க. அல்லேலூயா. வஞ்சித்து ஏமாத்துறவங்க எச்சரிக்கையா இருங்க. 2வது, எந்த விஷயத்திலும் அலட்சியமா இருக்காதீங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. வாசிங்க கீழே 2வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இந்த உங்களுக்கு சிம்சோனோட கதை தெரியும். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சிம்சோன் என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த பொண்ணு யாருங்க? விருத்த சேதனம் இல்லாம ஒரு பெலிஸ்தியரோட பொண்ணு. அல்லேலூயா. இப்ப அதாங்க பிரச்சனை நடக்குது. முதலாவது அலட்சியம் பண்ணினது எதுல? தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை உணவுக்காக அலட்சியம் பண்ணி போட்டார் ஏசா. அல்லேலூயா. இந்த இடத்துல சிம்சோனுங்கிறவரு நசரேய விரதம் கொண்டவர், இயேசுவை போல விரதம் கொண்டவர், தன்னுடைய தலைமயிரை எடுக்காம
பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கக்கூடிய ரட்சகர்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பெற்றவர். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஒரு பெலிஸ்தியர் பொண்ணு மேல ஆசை வச்சு அந்த பொண்ணை போய் பாக்குறாரு, பிடிக்குது. தன்னுடைய அப்பா அம்மாட்ட வந்து சொல்றாரு, இப்படி நான் பெலிஸ்தியர் பெண்ணை மேல நான் ஆசை வச்சிருக்கிறேன். அதுக்கு அவங்க தாய் தகப்பன்னு சொல்றாங்க, ஏன் விருந்த சேதனம் இல்லாத பிள்ளை போய் பார்க்க போறேன், ஏன் நம்ம அண்ணன் தம்பிங்கள்ல நம்ம உறவுகள்ல எத்தனையோ பிள்ளை இருக்குது, நீ கல்யாணம் பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் சிம்சோன் அதை கேட்கவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணுகிறார். யாருக்காக அலட்சியம் பண்றாரு? ஒரு பெண்ணுக்காக அலட்சியம் பண்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த 20வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த பெலிஸ்தியன் பொண்ணுகிட்ட போறாரு. அந்த பொண்ணுக்கு போயிட்டு அந்த பெண்ணை கட்டிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உறவுக்காரங்களா வர்றாங்க. உறவுக்காரங்களா வரும் பொழுது என்ன பண்றாருன்னா இவர் சிம்சோன் ஒரு விடுகதையை போடுறாரு. அல்லேலூயா. இந்த விடுகதையை நான் 30 நாளைக்குள்ள நீங்க எனக்கு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெலிஸ்தியரோட அந்த பொண்ணு பார்த்தாருங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய உறவினர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இந்த உறவினர்களுக்கு எல்லாம் பயம், நீ வந்துட்டு என்னை வீட்டுல வந்து சிக்க வச்சிட்டியா, அவன் வந்துட்டு விடுகதை போட்டிருக்கிறானே, நீ அவங்கிட்டயே கேட்டு சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன பண்றாப்புல, டெய்லியும் கேட்கறாப்புல, நீ எதுக்கு என்னுடைய உறவுக்காரங்கள்லாம் நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணி அடிக்கிறதுக்காக தான் நீ இந்த விடுகதையை சொன்னியா, நீ எனக்கு சொல்லு சொல்லு சொல்லுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. தொந்தரவு பண்ணி அந்த தொந்தரவு தாங்க முடியாம என்ன பண்ணிடுறாருங்க சிம்சோன், அந்த விடுகதைக்கு விளக்கத்தை சொல்லிடுறாரு. உடனே விடுகதைக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அந்த 30வது நாள் கடைசியில அந்த உறவுக்காரங்க கிட்ட கேட்கிறாரு, விடுகதை சொல்லுன்னு. சிம்சோன் போடுற விடுகதையை யாராலுமே அவிழ்க்க முடியாது. ஆனா இந்த பெண் என்ன பண்றா, கேட்டுட்டு போயிட்டு அந்த உறவுக்காரங்கிட்ட சொல்லிடுறா. உறவுக்காரங்க வந்து சிம்சோன்கிட்ட சொன்னோன்னே சிம்சோனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா அந்த 30 பேருக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த விடுகதையை வந்துட்டு நீங்க விடுவிச்சீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு 30 துணிகளை கொடுக்குறேன், அப்படி விடுவிக்கலைன்னா நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சிம்சோன் சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த விடுகதைக்கு விளக்கம் கொடுத்துட்டான்னு சொன்ன கோபத்துல என்ன பண்றாரு, போய் ஒரு நாட்டுக்குள்ள போய் 30 பேருக்கு அடிச்சு கொண்டு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு கோபத்துல என்ன பண்ணிடுறாருன்னா சிம்சோன் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அல்லேலூயா. அப்படி வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த பெண்ணோட உறவினர்கள் என்ன பண்றாங்க, இவன் கோபத்துல போயிட்டான், திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துறாங்க. அல்லேலூயா. இப்ப திரும்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்காக சிம்சோன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு குடும்பத்துல போய் வாக்கப்படணும்னு சொல்லி அவர் அலட்சியமா தன்னுடைய அபிஷேகத்தை எண்ணுகிறார். அல்லேலூயா. 15வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு முதல் டைம் சண்டை போட்டு வந்துட்டாரு. இப்ப 2வது டைம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போனா அந்த பொண்ணை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப 10வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்சோனுக்கு அதனால கோவம் வந்துருச்சு. எப்படி பெலிஸ்தர் இப்படி செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா, 300 குள்ள நரி பிடிச்சு வால்ல தீப்பந்தத்தை கட்டி அவங்க வயல்வெளியில ஓட விட்டுறாங்க. அல்லேலூயா. ஓட விட்டோன்னு என்னாச்சுங்க, எல்லா வயல்வெளியில எரிஞ்சு எல்லாம் நாசமாயிருது. அல்லேலூயா. இப்படி நாசமாகறத பார்த்தோன்னா அந்த பெலிஸ்தருக்குலாம் பயங்கர கோபம். இது யார் செஞ்சா அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்க, அந்த வந்துட்டு சிம்சோன் தான் செஞ்சான். ஏன் செஞ்சா அப்படிங்காட்டி அந்த பிள்ளை வந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியருக்கு மறுபடியும் சிம்சோன் மேலே கோபம், அந்த பெண் வீட்டார் மேலே கோபம். அந்த பெண் வீட்டாரெல்லாம் கூட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் நெருப்புல எரிச்சு கொண்டுறாங்க. அல்லேலூயா. திரும்ப சிம்சோனுக்கு பயங்கர கோபம் வந்துருது. நான் பெலிஸ்தனுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் பதில் செய்வேன் அப்படிங்கிறாரு. பெலிஸ்தனுக்கு சிம்சோன் மேல பகை உண்டாயிருச்சு, சிம்சோனுக்கு பெலிஸ்தீன் மேல பகை உண்டாயிருச்சு. அல்லேலூயா. திரும்ப 11வது வசனத்துல இருந்து வாசிங்கன்னா, பெலிஸ்தீருக்கும் சிம்சோனுக்கும் ஒரு விரோதம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. இது யார் மூலியமா உண்டாச்சு? யார் மூலியமா உண்டாச்சு? ஒரு பெண் மூலியமா. அல்லேலூயா. சிம்சோன் தன்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணி ஒரு பெண்ணுக்காக போய் ஒரு நாட்டையே விரோதம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய அபிஷேகத்தின் மேல உள்ள அலட்சியம். அல்லேலூயா. ஒரு பொண்ணுக்காக அவர் பெரிய அபிஷேகம் உள்ளவங்கிறதே அதை மறந்துடுறாரு. அல்லேலூயா. தொடர்ந்து 11வது வசனத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 பேருக்கு விரோதம் முத்திருது. பெலிஸ்தியை வந்துட்டு சிம்சோன் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, சிம்சோனை பெலிஸ்தியனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு சாதாரண பெண் விஷயம், அவர் தன்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணதுனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகுது. அல்லேலூயா.
திரும்ப 16வது வசனத்துல, அதாவது 16வது அதிகாரத்துல இருந்து வாசிங்கன்னா 1வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. வாசிங்க. 16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. போதுங்க. அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் திரும்ப பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த சிம்சோனுக்கு பொண்ணு ஆசை விடல. மறுபடியும் என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேசியை தேடி போறாங்க. அல்லேலூயா. இப்ப வேசியை தேடி போனோன்னு கீழே 20வது வசனம் வரைக்கும் அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த வேசி மடியில போய் படுக்கிறான். இப்ப அந்த வேசி கிட்ட வந்துட்டு பெலிஸ்தியர் என்ன சொல்றாங்க, அவருடைய வீரம் எங்க இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வேசி அவனை வந்துட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீ எப்படி உனக்கு வந்துட்டு இவ்வளவு பலன் இருக்கு, எதுல பலன் இருக்குன்னு அவன் நிறைய சொல்றான். என்னை வந்துட்டு கை காலை கட்டி போட்டுருங்க, புது கயிறுல கட்டி போட்டுருங்க, இல்லைன்னா பச்சை நரம்புல கட்டி போட்டுருங்க, என்னோட முடியை வந்துட்டு நெசவு ஆலையில கட்டி போட்டுருங்க, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றான். ஆனா எதற்கும் சிம்சோனை கட்டுப்படுத்த முடியல. அல்லேலூயா. இந்த வேசி விடாம கேட்டுக்கிட்டே இருந்ததுனால சிம்சோன் மனசு தாங்காம என்ன பண்ணிடுறான், உண்மை சொல்லிடுறான். என் தலையில 7 ஜடை இருக்குது, இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து சவரம் பண்ணல, என் தலையை வந்துட்டு சவரம் பண்ணிட்டா என் உடம்புல இருக்கிற அத்தனை சத்து போயிடும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அவர் மிகப்பெரிய அபிஷேகம் பண்ணவர் ஒரு வேசிக்காக தன்னுடைய அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லாத ரகசியத்தை அந்த வேசியோட மடியில படுத்து சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது, அந்த வேசி உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டான்னு தெரிஞ்சு அவனை மொட்டையை அடிச்சுட்டு பெலிஸ்தீன மேல வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்சோனை எழுக்க பாக்குறான். அவனுக்குள்ள என்ன இல்ல, பலன் இல்ல, ஆண்டவருடைய அபிஷேகம் இல்ல. அல்லேலூயா. அவன் சாதாரணமா ஒரு பொண்ணுக்காக அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த அலட்சியம் பண்ண விஷயம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுருது. அல்லேலூயா. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க, நிறைய விஷயங்களை நம்ம அலட்சியமா நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை அலட்சியமா நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த வசதியை அலட்சியமா நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த பணத்தை அலட்சியமா நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கொடுத்ததை நம்ம அலட்சியம் பண்ணி விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சிம்சோனை அபிஷேகிச்சிருந்தாருங்க, அவன் அலட்சியமா இருந்தான். நம்மளை என்ன பண்ணிட போகுது, நமக்குள்ளதான் பலன் இருக்கு, நம்மளை என்ன பண்ணாலும் யாரும் எது பண்ண முடியாது. ஆனா எப்ப அந்த தலையின் முடி சரிக்கப்பட்டுச்சோ அப்பவே சிம்சோனுக்குள்ள இந்த அபிஷேகம் அவனை விட்டு நீங்கிடுச்சு. அல்லேலூயா. ஏசாவும் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான், சிம்சோனும் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அல்லேலூயா. மூணாவது ஒரு நபர் எடுத்து வாசிங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. போதுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு விஷயம், முதல்ல உணவுக்காக அலட்சியம் பண்ணாங்க, ரெண்டாவது பெண்ணுக்காக அலட்சியம் பண்ணாங்க, மூணாவது காசுக்காக அலட்சியம் பண்ணாங்க. அல்லேலூயா. எதற்காக வந்துட்டு எதற்காக அலட்சியம் பண்ணா, என்ன விஷயத்தை அலட்சியம் பண்ணா சொல்லுங்க. காசுக்காக. என்னத்தை அலட்சியம் பண்ண, ஆண்டவரையே காட்டி கொடுத்தாங்க. அல்லேலூயா. சீசர்ல ஒருத்தன் நமக்கு ஆண்டவர் அப்படித்தான் அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, நம்மள ஊழியனா வச்சிருக்கிறாரு, சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு, குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நிறைய நேரங்களில் பணத்துக்காக ஆண்டவரை அலட்சியம் பண்ணிட்டு போயிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு எனக்கு பணம் வேணும், இன்னைக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக யார் அலட்சியம் பண்ணிட்டு போயிருங்க. அல்லேலூயா. அவர் தாங்க நிகரில்லாத மனிதன், விலையேறப்பட்ட மனிதன். இயேசுவோட கூட இருந்தவனுக்கே காசு கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நமக்குலாம் தெரியுமா தெரியாது? ஒரு நாளுக்கு வேலை, இன்னைக்கு வந்துட்டு கடை வச்சா நல்லா ஓடும், இன்னைக்கு வேலைக்கு போனா டபுள் சம்பளம். எத்தனை மணிக்கு ராகுல? 6 மணிக்கு மேலேயா? இன்னொருத்தர் யாரும் சொன்னாங்க 5:30 மணிக்கு மேல டபுள் சம்பளம். அல்லேலூயா. வண்டி டிரைவரும் அப்படிதான், லீவு நாள்ல ஓட்டுனா டபுள் சம்பளம்,
அப்படி நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க, டபுள் சம்பளம் கொடுக்குறாங்க. யூதா ஆமா ஆமா இதுதான் நினைச்சேன். எங்க சகல தான் சொன்னாங்க, நைட்டு 10 மணிக்கு மேல ஆட்டோ ஓட்டினா டபுள் சம்பளமா. அல்லேலூயா. டபுள் சம்பளம் கிடைக்குது, பணம் கிடைக்குதுன்னு இயேசுவையே காட்டி கொடுத்தவனுங்க மனுஷன் நம்மளே ஏமாத்துறோம். அல்லேலூயா. அலட்சியம் பண்ணி போட்டான். 12 சீசர்கள ஒருத்தங்கிறது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆண்டவர் கூட இருக்கிறங்கிறதையே மறந்து தூக்கி போட்டு காசுக்காக ஆண்டவரை தான் அலட்சியம் பண்ணாங்க. சேஷ்ட புத்திரவாங்கிறது முதலாவது உங்களுடைய வசதியை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆஸ்தி அந்தஸ்து சொத்து உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வாரி அரைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய வசதியை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, முதலாவது அலட்சியம் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சொத்து சொகம் ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்கறன்னா தேவையில்லாம அதை இறைச்சிட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அது உங்க வாழ்றதுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் எத்தனையோ விதங்களுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால உங்க ஆசீர்வாதத்தை முதலாவது என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஆசை இச்சை. அல்லேலூயா. தன்னுடைய மாம்ச இச்சையை வந்துட்டு மாம்ச இச்சைக்காக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது உங்களுடைய மாம்ச இச்சை. சிம்சோன ஒரு சாட்சி உள்ளவனா இருந்தானுங்க. ஆண்டவர் பெரிய அபிஷேகம் கொடுத்திருந்தாரு. பெலிஸ்தியர் கையிலிருந்து எப்படியா நீ மீட்டு ரட்சிப்பான்னு சொல்லி ஒரு ரட்சகனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா தன்னுடைய அபிஷேகத்தை ஒண்ணுக்காக அலட்சியமா இழந்து போனாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை ரட்சிச்சிருக்கிறான்னு சொன்னா, உங்களை அபிஷேகிச்சிருக்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை பிள்ளையா தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா நீங்க அதை அலட்சியம் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. மாம்ச இச்சைக்காக ஓடி ஓடி போய் அந்த அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. மூணாவது காசுக்காக ஆண்டவரை இழந்து விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஜெபிக்கிறது ஆராதிக்கிறது துதிக்கிறது எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததாங்க. ஆனா நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இன்னைக்கு வேலை இருக்கு அப்படின்னு பணத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, அலட்சியம் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. காசை முன்னாடி வச்சு ஆண்டவர் அலட்சியம் பண்ணி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அப்படி அலட்சியம் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க இழந்து போறது என்னங்க, இழந்து போறது அந்த காசோட மதிப்புக்கு ஈக்குவல் ஆகுமா? 3 பேருமே ஒரு சாதாரண விஷயங்க. சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போடுறது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறது, மாம்ச இச்சைக்காக தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போறது, சாதாரண காசுக்காக. யூதாஸ் காரியோத்து காசை வாங்கணும்னே அது முதற்கொண்டு எப்படா சமயம் கிடைக்கும் ஆண்டவரை காட்டி கொடுக்கலாம்னு தேடினாங்க. அல்லேலூயா. நீங்க விலையில்லாத ஒண்ணுக்காக விலையேற பெற்றதை இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆசை இச்சை அது பொருளா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த ஆசைக்காக நான் ஆண்டவருடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்கிறத மறந்து நிறைய பேர் ஓடிடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய விலை மதிப்பற்ற பொருளை விட்டு அவர்கள் ஓடி போயிடறாங்க. அப்படி அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனையும் காசையும் ஒரே தராசுல நிறுத்தி பார்க்காதீங்க. அல்லேலூயா. அந்த 30 வெள்ளிக்காசு அவன் என்ன நினைச்சான் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட நினைக்கிறான் ஆண்டவர் எப்படியா தப்பிச்சு வந்துருவாருன்னு நினைச்சுங்க, அதனாலதான் காட்டி கொடுத்தேன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 24வது வசனம். ஆமென். அல்லேலூயா. எப்ப 30 வெள்ளிக்காசு வாங்குறது பரவாயில்லதான், ஆனா ஆண்டவரே சொல்றாரு ஆண்டவரை காட்டி கொடுத்தும் பிறக்காம இருந்தாலே நல்லதுன்றாரு. அல்லேலூயா. வாழ்க்கையை அப்படி முடிச்சுக்காதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய விஷயத்துல அலட்சியம் பண்ணாதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு, தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறாரு, ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை ரட்சிப்புகளை கூட்டு வந்தது ஒரு பெரிய கிருபை. நம்ம குடும்பமா ரசிக்கப்பட்டது ஒரு பெரிய கிருபை. அதை எந்த வகையிலும் இழந்து போய் விடாதீர்கள். அல்லேலூயா. அதனால எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் ஒரு பெரிய விஷயத்தை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. அதனால எந்த விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணிடாதீங்க. அது சிறுசோ பெருசோ, முதலாவது உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணி அதை வீண் விருதா பண்ணாதீங்க. ரெண்டாவது ஆண்டவருடைய விஷயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு தானே சொல்றாங்க நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி ஆண்டவருடைய விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்களால உண்மையிலேயே முடியல, உண்மையிலேயே செய்ய முடியல, உண்மையிலேயே பண்ண முடியல, ஆண்டவர் உங்களை பாக்குறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு வன்கன் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போவீர்கள். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற பொறுப்பா இருக்கட்டும்,
தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேவன் கொடுக்கிற குடும்பமா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாய் நன்மையை கிருபையா தருகிறேன். கர்த்தாவே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்த கிருபைகளையும் நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி, கர்த்தாவே பணத்தையும் ஆண்டவரே உண்மையும் நாங்கள் ஒரே இடத்துல வைத்து பார்க்காதபடி, கர்த்தாவே யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்கு உண்மை ஈடா வைத்தானுங்க ஆண்டவரே. எந்த பணமும் பொருளுக்கு நீர் ஈடு இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்க இன்னைக்கு கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப சுகத்துக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணி விடாதபடி கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.